வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் கேஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலாக இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 448 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 401 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. 1 இயர் ஃபார்வர்ட் வேல்யூக்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. லோ இன் இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும், அதாவது பிஇ வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆயிருக்கு. பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஒரு 1.5 வந்து பாயிண்ட்ஸுக்கு வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ஸோ இப்போ இந்த இடத்துல பீட்டா ஸ்கோர் வந்து 0.93 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதே இது குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 1.8% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது குவார்ட்டர்லியில் 13.3% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனுவலைஸ்டாக 1.8 தான் வருது. ஸோ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 0.8% வந்து குவார்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 9.4% குறைஞ்சு போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட -9.4%. இப்போ நமக்கு வந்து Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 80 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.7 கம்மியாகி போன குவார்ட்டரை காட்டிலும் 0.7 கம்மியாகி 4.1 அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் 16.2ன்னு வருது. இப்போ நமக்கு இந்த 3 குவார்ட்டர் 4 குவார்ட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 குவார்ட்டராக பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் 0.10%, இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.19%, எஃப்ஐஎஸ்ல 0.16% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. 3 பேருமே நெகட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த குளிர் சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப் டு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இவங்களுக்கு கேஸுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ அது சீசனலாக கூட இருக்கலாம், நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 115, ஃபேர் ப்ரைஸ் 206, கரண்ட் ப்ரைஸ் 401. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.95ன்னு வருது. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 to 1.5 கடந்துட்டான். இப்போ 1.95ங்கும் போது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 0.05 தானே கம்மியாக இருக்குது. 2லேருந்து 2.5 அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக 2 கிட்டக்க வந்துட்டாலே நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல. பட் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ஆல்மோஸ்ட் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கவனத்தில் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இபிஎஸோட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆனாலும் ஸ்டாக்னேட் ஆனாலும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ அதுதான் நம்ம கவனத்தில் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவன் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் அப்சைட் மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க டூன் வந்ததுனாக்க கிட்டத்தட்ட 412 அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டூன்னு வந்துச்சுன்னா 412ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி 2.25ன்னு போட்டோம்னா 463ன்னு வருது. 2.5ன்னு போட்டால் 515ன்னு வருது. சப்போஸ் இப்போ இந்த நிலையிலேருந்து இவன் 1.5க்கு கரெக்ஷன் எடுக்கிறான்னா அது 309 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இபிஎஸோடைய டிடிஎம் 16.60ன்னு வருது. அது ஆவரேஜ் பண்ணும்போது 4.08. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான 4.08 தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது வந்து நமக்கு எக்ஸிட் ஆக போகிறது 3.20. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கிட்டத்தட்ட 0.8 கிட்டக்க கூட இருக்கிறதுனால அட்வான்டேஜ் தான்.
ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்ட மேல உடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா, குமுலேட்டிவ் ஆவரேஜ் 4.45, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 4.08. ஸோ, இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட 0.4 வந்து கம்மியாகிறதுனால, அவன் மேல உடைப்பானாங்கிறது சந்தேகம். அப்படியே அவன் உடைச்சா கூட, அது வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறதையும் கவனத்துல எடுத்துக்கிறோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆகுறான். இருந்தாலும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவ கீழ கட் பண்ணுவானா அப்படின்னு சொன்னா, அதுவும் சந்தேகத்துக்குரியதா நமக்கு இருக்கு. ஸோ, இப்ப அவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய அம் 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 ரேஞ்சுக்குள்ளேயே இவன் ஒண்ணு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. மேலன்னு பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்ட மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக் லைனை மேட்ச் பண்ணலாம். அது கீழேனாக்க அது கீழே உடைப்பானாங்கிறது சந்தேகம் தாங்கிறது நம்மளுடைய பார்வை. நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவருடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 293லேருந்து 412 நமக்கு ரேஞ்ச் கிடைக்குது. அதுல 343ங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ, இப்போ இந்த இடத்துல 412னா இப்போ ஆல்மோஸ்ட் 400 கிட்டக்க வந்துட்டான். ஸோ, இப்போ ரூ. 12க்கு பக்கத்துல நமக்கு வந்து ஒரு இது இருக்கான்னு பார்க்கணும். வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2ன்னு வந்துச்சுன்னா 412லேருந்து 413 வரும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஸோ, இப்போ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க எடுத்திருக்கிறது பிபி ஜோன் வரைக்கும் தான் எடுத்திருக்கிறோம். பிபியோட பாட்டம் 330லேருந்து 337, பிபி 407லேருந்து 415, பிபியோட டாப் 495லேருந்து 504. ஸோ, இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய உடைச்சிட்டான், பிபியை கீழே உடைச்சிட்டான். இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிபி பாட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம். இல்லாட்டி இது பிபிலேயே அவன் இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் கொண்டு வரானாக்க பிபி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம். அப்படி அவன் மேலே வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ப்ரீவியஸ் ஹைட்டு 458ங்கிறது நமக்கு வந்து ஒரு இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்கலாம். மிட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது உடச்சி போனோன்னா பிபியோட டாப்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.